ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி வந்து டே 5, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாலிட்டி தான். ஸோ ரொம்ப பேசிக்கான கேள்வி. ஸோ அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி, பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான். ஸோ ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார், யூபி. ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எம்கேயூ பேட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. எம் ஃபார் மகாராஷ்டிரா, கே ஃபார் கர்நாடகா, யூ ஃபார் யூபி, பி ஃபார் பீகார், ஏங்கிறது ஆந்திர பிரதேஷ். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க நிறையா பேர். ஸோ ஆந்திர பிரதேஷ், டி அப்படிங்கிறது தெலுங்கானா. ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த மூணுமே பக்கத்து ஸ்டேட்டு. ஸோ இப்படியும் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்போ அந்த பைகேமரல் லெஜிஸ்லேச்சர், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், மொத்தம் 6 ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான், ஓகேவா? சரி, இப்போ நம்ம மேக்ஸ்குள்ளே போகலாம். ஸோ 5 கேள்வி இன்றைக்கி, 2 ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ், 2 மிஸ்ஸிங் நம்பர், ஒரே ஒரு மென்சுரேஷன், 5 கேள்வி பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ அப்போ 2 ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ், 2 மிஸ்ஸிங் நம்பர், 4 கொஷின் வந்து ரீசனிங்கில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, Z1A X2D V6G T21J R88M அடுத்தது என்னன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நான் ஏபிசிடி எழுதி வச்சுக்கிறேன். அதுதான் எனக்கு எல்லா இடத்துலையும் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ ஏபிசிடி இஎஃப் GHIJKL M, என்ன எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், கீழே கொண்டு வந்துடணும். MNOPQRSTUV. ஸோ யூவை அப்படி போட்டுக்கோங்க, UVWXYZ, அவ்வளோதான். ஸோ இன்னொன்று சொல்லியிருக்கேன், ஜோட்டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 5, 10, 15, 20, 25, ஓகேவா? சரிப்பா. இப்போ Z1A இங்கே ஃபஸ்ட்டு 1ன்னு வருது, 2ன்னு வருது, 6ன்னு வருது, 21ன்னு வருது, 88ன்னு வருது. ஸோ ஃபஸ்ட்டு நான் அது என்னன்னு டீகோட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே இசட்டு, இங்கே எக்ஸு, இங்கே வி. அப்போ எனக்கு இது முதல்ல பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சுப்பா. ஃபஸ்ட்டு இசட்டு, அதுக்கப்புறம் எக்ஸு, அதுக்கப்புறம் வி. அப்போ இங்கே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா -2 போயிருக்காங்க. அடுத்து திருப்பி -2 போயிருக்காங்க, கரெக்டு தானே? அடுத்து திருப்பி என்ன செஞ்சுருக்காங்க, -2 போயிருக்காங்க, திருப்பி -2 போயிருக்காங்க, திருப்பி -2 வரப்போகுது. அப்போ ஃபஸ்ட்டு இது என்ன வரப்போகுது அப்படின்னா பி அப்படிங்கிறது வரப்போகுது. அப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு வரப்போகுது, எனக்கு பி அப்படின்னு சொல்லி வரப்போகுது, கண்டுபிடிச்சிட்டேன். அதற்கடுத்து பாருங்கள், 1ன்னு இருக்குது, 2ன்னு இருக்குது, 6ன்னு இருக்குது, 21ன்னு இருக்குது, 88 இருக்குது. அதானே இருக்குது, 1, 2, 6, 21, 88. ஸோ இதுக்கு என்ன ரிலேஷன், 1 × 1 2, 1 × 1 + 1ன்னு போடலாமா? எஸ், 1 × 1 1 + 1. அப்போ 2 × 2 4 + 2, அப்போ 6ன்னு வந்துருச்சு. ஓகே, அவ்வளோதான், பிடிச்சிட்டேன். 3 × 8 18 + 3, அப்போ இது × 4 84ன்னு வரும், +4 வந்துருச்சா? அவ்வளோதான். அப்போ 88 × 5 +5 அப்படின்னு போடுறது தான் என்னுடைய ஆன்சராக இருக்க போகுது. அப்போ 88 × 5 என்னென்ன முதல்ல கண்டுபிடிக்கணும். 5 × 8 40ன்னு வரப்போகுது, மிச்சம் 4 40 44. அப்போ 445 அப்படின்னு தான் என்னோட ஆன்சர். அப்போ 445. அப்போ பிக்கு அப்புறம் என்ன வரப்போகுது அப்படின்னா 445ன்னு வரப்போகுது. அப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஏக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் ஜி. அப்போ ஏக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் ஜி என்ன செஞ்சுருக்காங்க, +3 போயிருக்காங்க, +3 போயிருக்காங்க, கரெக்டு தானே? அப்போ ஜிக்கு அப்புறம் +3 போனால் ஜே, ஜேக்கு அப்புறம் +3 போனால் எம்மு. அப்போ எம்முக்கு அப்புறம் +3னா 1 2 3 பின்னு வரப்போகுது, கரெக்டாக? அப்போ பி 445 பி அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். அவ்வளோதான், முடிச்சாச்சு, ஓகேவா? ஸோ இப்போ 2வது கேள்வி போயிடலாம். ஸோ இதுவும் ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் தான். B2C அப்படின்னு கொடுத்துருக்காங்க, E5F அப்படின்னு கொடுத்துருக்காங்க, H8I அப்படின்னு சொல்லியிருக்காங்க, K11L அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இது பண்ணலாம், வாங்க பார்த்துருவோம். ஈங்கிறது என்னது, 5. இப்போ இது 6 7 8. ஸோ எனக்கு ஒன்று தோணுது, என்ன தோணுது அப்படின்னா பிங்கிறது 2வது எழுத்தா, அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஈங்கிறது 5வது எழுத்தா, அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஹச்சுங்கிறது 8வது எழுத்தா, அப்போ கேங்கிறது 11வது எழுத்தா, 9 10 11. அப்போ கேங்கிறது என்னது, 11வது எழுத்து. ஸோ நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம், 2 + 3 5, 3 + 5 இது 2 + 3 5, 5 + 3 8, 8 + 3 11. அப்போ 11 + 3 என்ன வரப்போகுதுன்னா 14ன்னு வரப்போகுது. 14 4லையுமே 14 தான்ப்பா இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அங்கே 2 பின்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ ஓகே, இதை அடிச்சு விட்ருவோம். ஸோ அப்போ 14 தான் வரப்போகுது, 4 ஆப்ஷன்லையுமே 14 தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன எழுத்து முன்னாடி வரப்போகுது அப்படின்னா 14வது எழுத்து தான் முன்னாடி வரப்போகுது. அது நமக்கு நல்லா தெரிஞ்சது தான்.
ஸோ அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா 14வது எழுத்து என்னன்னு சொல்லி நான் பார்க்கணும். ஓகே தானே? அவ்வளோதானே வேலை. அப்போ 14வது எழுத்து இது 11, இது 12, இது 13, இது 14. 14வது எழுத்து என்னன்னு வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு என்னன்னு வரும், அடுத்து 14ன்னு வரும். அப்போ இந்த 2 ஆப்ஷனும் போயிருச்சு. எண்ணு 14ன்னு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், சிக்கு அப்புறம் எஃப்க்கு அப்புறம் ஐன்னு வருது. அப்போ சிக்கு அப்புறம் எஃப்னா 1 2 3 +3 போயிருக்காங்க. அதுக்கப்புறம் எஃப்க்கு அப்புறம் ஐ அப்படின்னா திருப்பி +3 போயிருக்காங்க. அப்போ +3 +3 போகிறாங்க. அப்போ ஐக்கு அப்புறம் எல்லுன்னு வருது. அகைன் +3 போயிருக்காங்களான்னு பார்க்கணும். 1 2 3 +3 தான் போயிருக்காங்க. அப்போ எல்லுக்கு அப்புறம் +3 1 2 3 ஓ அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஓ அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அப்போ எண் 14 ஓன்னு இங்கே வரப்போகுது. அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் இதற்கான கரெக்ட் ஆன்சர். எண் 14 ஓ அப்படிங்கிறது தான் அதற்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 2 கேள்வியிலுமே என்னன்னா ஒரே ஒரு இந்த Z1A அப்படின்னு இருக்குன்னா இதை ஒன்றா கன்சிடர் பண்ணணும், இதை ஒன்றா கன்சிடர் பண்ணணும், இதை ஒன்றா வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ இசட்டு எக்ஸு வி இதெல்லாம் ஒரு இதாக கொண்டு போகணும். 1 2 6 21ங்கிறத ஒன்று ஒரு இதாக கொண்டு போகணும். ஏடிஜிஜேங்கிறத ஒரு இதாக கொண்டு போகணும். அப்போ தான் நமக்கு வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் பிஇஹெச்கேங்கிறத ஒரு இதாக கொண்டு போகணும். 2 5 8 11 இதை அப்படியே ஒரு இதாக கொண்டு போகணும். சிஎஃப்ஐஎல் இதை வந்து ஒரு இதாக கொண்டு போகணும். அப்போ ஒரே ஒரு இது தான், ஆனால் அதுக்குள்ளே 3 இது இருக்குது. ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஸோ இது ஒரு மென்சுரேஷன் கொஷின். லென்த் ஆஃப் எ ரெக்டாங்குலர் ஃபீல்டு இஸ் ட்வைஸ் இட்ஸ் பிரெத். அதாவது லென்த்து வந்து 2bன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கப்பா. இஃப் த பெரிமீட்டர் ஆஃப் த ஃபீல்டு இஸ் 60 மீட்டர், அப்போ 2 × L+B அப்படிங்கிறது 60 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஏரியா? அப்போ L × B என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் கேள்வி. ரொம்ப சிம்பிள். இப்போ இதை தூக்கி நான் அதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ 2 × 2b + b = 16 வருமா? அப்போ இது 2b + b 3b, 3b × 2 வந்து 6b. அப்போ 6b அப்படிங்கிறது 60 மீட்டர். கரெக்டாக? அப்போ b அப்படிங்கிறது எவ்வளவு? 10 மீட்டர்னு கிடச்சிருச்சு. அப்போ b 10 மீட்டர்னா எல்லுங்கிறது 2bயா? அப்போ 20 மீட்டர். அப்போ L × B என்னது? 10 × 20 மீட்டர் ஸ்கொயர்னு வரப்போகுது. அப்போ 200 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி 200 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ அடுத்து இந்த கொஷின் என்னது? மிஸ்ஸிங் நம்பர் 4 9 19 39 79. ஸோ ரொம்ப சிம்பிள். பார்த்தோன்னே தெரியுது. × 2 பண்ணி +1 பண்ணுறாங்க. × 2 +1 9 × 2 18 +1. அப்போ இது வந்து 19 × 2 38 +1 39 × 2 9 2 சார் 18 மிச்சம் 1 78ன்னு வரப்போகுது. ஸோ அப்போ × 2 அதாவது ப்ரீவியஸ் நம்பரை மல்டிப்ளைடு பை 2 + 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ 39 × 2 78 +1னா 79. இப்போ 79 × 2 பார்க்கணும். அப்போ 9 × 2 18 மிச்சம் 1 7 2 சார் 14 15 வரப்போகுது. +1 பண்ண போகிறேன். அப்போ 159ங்கிறது தான் என்னோட ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி 159 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா +1 ஆட் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. ஆட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா ஆன்சர் மாறி போயிடும். ஓகேவா? சரி, அவ்வளோதான். ஸோ அடுத்து ஒரு மிஸ்ஸிங் நம்பர். இது பார்த்தோன்னே தெரியுது, இதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாது. 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் 14 ஸ்கொயர். அப்போ 15 ஸ்கொயர் ஆன்சர் 225. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது இதனோட ஆன்சர். அவ்வளோதான். ஸோ அப்போ 5 கேள்வி நம்ம பார்த்துருக்கோம். 2 மிஸ்ஸிங் நம்பர், 2 ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ், ஒரு மென்சுரேஷன். ஓகேவா? சரி, அடுத்து ஒரு திருக்குறள். இந்த 2 திருக்குறளோட முடிச்சுக்கலாம் அந்த வீடியோவை. ஸோ விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரத்துலேருந்து விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார்பாற்றன்று. அப்போ அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கதன்று. இப்போ அது அமிழ்தம் தான்ப்பா, அமிழ்தமாகவே இருக்கட்டும். பட் ஒரு கெஸ்ட்டு விருந்தினர்னு வந்து இருக்கிறப்ப அப்போ நம்ம மட்டும் சாப்பிட்றது வந்து அது வந்து விரும்பத்தக்கது கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அதை விருந்து புறத்தா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று. ஓகேவா? ஸோ அடுத்து மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குலையும் விருந்து. அதாவது மோந்து பார்த்தாலே அனிச்ச மலர் வந்து வாடிடும். அது மாதிரி நம்ம முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும். மோப்பக்குலையும் அனிச்சம், மோந்து பார்த்தா அனிச்சமலம் வாடிடும். முகந்திரிந்து நோக்கக்குலையும் விருந்து. நம் முகம் மாறினாலே விருந்தினருடைய உள்ளம் வாடிடும். நம்மளுடைய முகம் மாறினா விருந்தினருடைய உள்ளம் வாடிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.